வணக்கம். நம்முடைய ஐடி விங்கினுடைய பொறுப்பாளர் இருக்காங்க, சுனந்தா தாமரை செல்வன் இருக்காங்க. அவங்க நல்ல திறமசாலி. அவங்க ஒரு ஐடி துறையில இருக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. சமீபத்துல கூட பேட்டி கொடுக்கும்போது 5500 இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு, இத்தனை யூடியூப் இருக்கு, எல்லாருமே தன்னார்வமா ஈடுபடுறாங்க, யாருக்குமே நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்கறது இல்ல, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கட்சிக்காக பதிவு போடுறாங்க அப்படிலாம் பெருமையா சொன்னாங்க. இந்த ரூட் மாஃபியா இருக்காங்கல்ல, அவன் முதல்ல இந்த செயலை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண தெரியுமா, யார் யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா போஸ்ட் போடுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டான். அவனுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தான். எப்படி ஹேஷ்டாக்ஸ் வைக்கணும், எப்படி லைக் வாங்கணும், எப்படி ஷேர் வாங்கணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறத ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு, நல்ல திறமசாலிகளை வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறான். பயிற்சி கொடுத்து பொருளாதார உதவி வேண்டியவங்களுக்கு பொருளாதார உதவி செஞ்சான். அதை நம்மளால பண்ண முடியாது, ஆனா நம்மளால பயிற்சி கொடுக்க முடியும். அவன் பயிற்சி கொடுத்து எல்லா போஸ்டும் ரீச் ஆகும். ஒரு போஸ்ட் கூட ரீச் ஆகாம இருக்கக்கூடாது. விஜய் பத்தி ஆதரவா பதிவு போட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 200 பேர் 300 பேர் 1000 பேர் செட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க எல்லாமே அந்த போஸ்ட் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் லைக் போட்டு ஷேர் போட்டு கமெண்ட் பண்ணும். இப்ப அவங்க இத ரொம்ப தெளிவா செய்யறாங்க. சகோதரி சுனந்தா தாமரை செல்வன் தன்னெழுச்சியா அவங்களாம் நாம் தமிழர் கட்சிக்காக பதிவு போடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இதே ரூட் மாஃபியா அவங்கள அப்படி போடுறாங்கன்னு சொல்லல, கணக்கெடுக்கல. அவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு இவன் பதிவு ஏன் போகல, உன் பதிவு போவதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணணும், நீ இந்த தப்பு நீ செய்யற, அதனாலதான் உனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, அதனாலதான் உனக்கு கமெண்ட் வர மாட்டேங்குது. இது எல்லாமே அவங்க அந்தந்த ரீஜனல்ல ரூட் மாஃபியா கடந்த 3 வருஷமா ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய போஸ்ட விட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரூட் மாஃபியா போட்ட ரீலு, போட்ட பதிவு, வீடியோ எல்லாம் தான் போய் அதிகமா சேர்ந்துச்சு. இது ஏன் சேர்ந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கலன்னா மறுபடியும் நம்ம தான் பெஸ்ட், நம்ம தான் நிறைய ஆள் வச்சிருக்கோம், நம்ம தான் நிறைய பதிவு போறோம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதானே தவிர இத நம்ம தோத்துதான் போவோம். இந்த வர்ற 5 வருஷத்துல எந்த ஐடி விங் ஜெயிக்குதோ, எந்த ஐடி விங் அதிகமான மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ, எந்த ஐடி விங் முதல் அடி அடிக்கிறாங்களோ அந்த ஐடி விங்கினுடைய கட்சி தான் ஜெயிக்கும். இதை மாத்தவே முடியாது. நீங்க எதை நீங்க பண்ணாலும் மக்கள் தன் கையில வச்சிருக்கிற செல்போன்ல என்ன வருதோ அதைத்தான் மக்கள் நம்புவாங்கிறத திமுக தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அதனால ஆரம்பிச்சுட்டாங்க, இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அட்டாக் மோட்ல நம்மளுடைய ஐடி விங்க போனா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். எல்லாமே நம்ம இப்ப டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கும். எவனாவது ஒருத்த நம்ம மேல திட்டுனாங்கன்னா, நம்ம அவதூறு பரப்பினோம்னா நம்ம பதில் சொல்றோம். ஆனா இங்க என்ன நடக்குது, அவன் பண்ற அவதூறு வேகமா பரவுது. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்ககிட்ட நிறைய ஆள் இருக்கு, நிறைய சேனலை விலை கொடுத்து வாங்கியிருக்கான், நிறைய பேருக்கு பணம் ஒதுக்கி செய்யறான், நிறைய சமூக ஊடகங்களுக்கு பயிற்சி கொடுக்கறான். இதெல்லாம் நம்ம பண்றதே இல்லை, அவன் அதெல்லாம் பண்றான். அப்ப பண்ணும்போது அவன் அனுப்புற அவதூறு வேகமா பரவுது, நாம கொடுக்குற பதில் மெதுவா போகுது. இதை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம்? ஏன்னா நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு முடிவு பண்றது நம்மளுடைய எதிரி தான். எப்படி ஒரு ரைட்டப் அழகா எழுதுறது, எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்றது, எப்படி தம்ப்நெயில் வைக்கிறது, 1,00,000 பேரை போய் சென்றடையணும்னா அதுக்கு என்ன மாதிரி வீடியோவை ப்ரிப்பரேஷன் பண்றது, எப்படி தயாரிக்கிறது, ஆரம்பம் எப்படி இருக்கணும், நடுவுல எப்படி இருக்கணும், முடிவு எப்படி இருக்கணும். யூடியூப்லயே கிளாஸஸ் இருக்கு, அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. அவங்க வர்றாங்க, வீடியோ போடுறாங்க, போறாங்க. அது எத்தனை பேர் பாக்குறாங்கிறத பத்தி கூட யாரும் கவலைப்படுறது இல்ல. இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க பாதி பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வீடியோ போட்டாலே முடிஞ்சு போச்சு, அது கோடிக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துரும் நினைச்சுக்கிறாங்க. 50 பேர் பார்த்துட்டாங்கன்னா நின்றும், அவ்வளவுதான், அது குப்பைக்கு தான் போகும். காரணம் நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி, நம்ம வீடியோவோட கண்டென்ட் அவ்வளவுதான் இருக்கு, நம்ம உள்ள வச்சிருக்கிற மசாலா சரக்கு அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இதை எதுவுமே நீங்க நல்லா போய் பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பதிவு போட்ட எல்லாருடைய யூடியூப் சேனலும் லட்சங்கள்ல போய், எல்லாருடைய வீடியோ லட்சங்கள், பொய்யெல்லாம் சொல்ல, நீங்க போய் பாருங்க. ஒருத்தங்க கூட கம்மியா போயிருக்காது. ஆனா இதே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு போட்ட பல பதிவுகள், பல வீடியோக்கள், பல சேனலை என்னால காட்ட முடியும். 50 100க்கு மேல போகாத நிறைய சேனல் என்னால காட்ட முடியும். ஐடி விங் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய விங்கு மாதிரி இல்லாம ஒரு கட்சியினுடைய உளவுத்துறையா மாறிடுச்சு. மறைமுகமா யார் செய்யறதுனே தெரியாம அவதூறுகளை பரப்புகிற வேலையை செய்யறாங்க. ஒரு தம்பி பாடுறாரு, அவரை பாராட்டுறது, அவர் பாட்டை ப்ரமோட் பண்றது, அவரை மேடையில பாட வைக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா ஒருத்தர் பேசுறாரு, அவரை மேடையில பேச வைக்கிறது, இதெல்லாம் சாதாரணமான வேலையா இப்ப மாறி போச்சு. இதை நமக்கு உணர்த்தி இருக்குது. இதையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்டா பண்ணிட்டே இருந்தா கூட, மறுபக்கம் எதிரிய எப்படி அட்டாக் பண்ணலாம், எதிரி நம்மளை பத்தி பேசவே கூடாது. உதாரணத்துக்கு பாரிசாலன் எடுத்துங்க. பாரிசாலன் அவதூறு பரப்பிட்டே இருக்காரு, நாம் தமிழர் கட்சியை ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஐடி இருந்து மறைமுகமா சில வேலைகளை செஞ்சு அடி ஒரு வாரம் விட்டு வாங்குன்னு பாரிசாலனை
அம்பலப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது பாரிசாலம் வாயை திறந்து பேசுறதுக்கே யோசிக்கணும். அட்டி அந்த அளவு இருக்கணும், புரியுதா? அது பாரிசாலனா இருந்தானே யாரா இருந்தா பேசவே கூடாது. இப்ப பாரிசாலன் பேசுறத சாதாரணமா பேசி எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. சாட்டு தருமர்கள் கூட பேசல. அதே ஒரு ஐடி விங் இருந்து மறைமுகமா போட்டு பொலன்னு பொழந்திருந்தா, எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, அம்பலப்படுத்தி இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாரிசாலன்னு மெதுவா அப்படி கொஞ்சம் ஸ்லோவாயிருவாரு. திருப்பி இருந்தாலும் வாயை திறக்க மாட்டாரு. திறந்தா மறுபடியும் அட்டி, திறந்தா மறுபடியும் ஐடி விங்ல போட்டு அட்டி போட்டு பதிவு போடு, ஒரு வீடியோ போடு. 1000 யூடியூப் சேனல் இருக்கும், 5000 இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கும், பேஸ்புக்ல வந்து ஆயிரக்கணக்கான பதிவுகள் நமக்காக போடுவோம். அவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி ஒண்ணு கூட்டி ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்தி அல்லது வந்து ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அவனோட பதிவுகள் ஏன் போக மாட்டேங்கிறத கண்டுபிடிச்சாவே காசே இல்லாம பணமே இல்லாம அவனை எல்லாம் ஐடி விங்களுடைய போர் வீரர்களா அவங்களால மாத்த முடியும். ஆனா ஒரு 1,00,000 பேர் நமக்காக சமூக ஊடகங்களை இயங்குறான்னு சொன்னா 1000 பேருடைய பதிவு தான் போகுது, ரீச் ஆகுது. மத்தவங்க பதிவுலாம் ரீச் ஆக மாட்டேங்குது. அவனுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியல, பதிவு போடுறான், அது வந்து அதோட சந்தோஷம் முடிஞ்சிருது. அந்த பதிவு வந்து 1,00,000 பேருக்கு போனா நமக்கு எவ்வளவு ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஒரு யூடியூப்ல ஒருத்தர் வீடியோ போடுறாருன்னா 50 பேர் 100 பேர் தான் பாக்குறான். 50,000 பேர் பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப அங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கட்சி தான் வந்து பயிற்சி கொடுக்கணும், கட்சி தான் அவங்களை கூப்பிட்டு பேசணும், கட்சி தான் வந்து அவங்களுக்கு கருத்தரங்க நடத்தணும். அப்படிப்பட்ட தலைமை வேணும். வெறும் கணக்கெடுக்கிற வேலையை மட்டும் செய்யாம, தட்டி கொடுத்து பாராட்டுற வேலையை மட்டும் செய்யாம டக்குன்னு முடிவெடுக்கிற தலைமை வேணும். இதுவரைக்கும் பண்ணது நல்லா இருக்குதுன்னு நம்ம நினைச்சதுனாலதான் நம்ம இந்த தோல்வி அடைஞ்சிருக்கோம். இவ்வளவு நாள் பண்ணது போதாது. அது வந்து எதிரி நம்மளோட வேகமா போயிட்டான். அவன் வந்து சிறப்பா செயல்பட்டுட்டான். அவன் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பர்ட் போட்டுருக்கான். கீழே இருந்து ஒரு தகவலை வந்து நம்ம சொன்னோம்னா அதை வந்து காது கொடுத்து நிறைய பேர் கேட்கறதே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே மேல இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம சரியாதான் போயிட்டு இருக்கிறோம், மக்கள் வந்து திருத்த முடியாது, அந்த மாதிரி மனநிலைக்கு போயிடுறாங்க. ஆனா அப்படி போகக்கூடாது, அது உண்மை இல்ல. திமுக ஐடி விங் கூட்டத்துல உதயநிதியும் சபரீஸ்வரனும் ஒன்னா வேலை செய்யணும்னு சொல்லி ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஐடி விங்குன்னு தனியா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அண்ணா 2500 ரூபாய் நீங்க கொடுக்க வேணா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை பேசு இல்ல, அத உடனே அந்த பொம்பளை யாரு, அதை வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க, பேச சொல்லியிருக்காங்கிறத உடனடியா கண்டுபிடிச்சது டிஎம்கே ஐடி கண்டுபிடிச்சு அவங்களோட அபிஷியல் பேஜ்லயே அதை போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பரப்புனாங்க. வாழ்க்கையில முதல் முறையா அதிகமா பரப்புரை செய்யாம, ரொம்ப கஷ்டப்படாம, அனுபவம் இல்லாம, போராட்டம் பண்ணாம, ஜெயிலுக்கு போகாம சமூக ஊடகங்கள் ஐடி விங்க வச்சு ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னா அது நம்முடைய இப்ப உட்கார்ந்துருக்க முதலமைச்சர் தான். இதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கலன்னா தலைமையை சரியான ஆளை போட்டு, கீழே இருக்கிற ஆளுங்களை சரியான ஆளை போட்டு, அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செஞ்சு கொடுத்து, பயிற்சி கொடுத்து, அதை நீங்க மற்றதுக்கு பண்ற செலவை எடுத்து இதுக்கு நீங்க போட்டு எல்லாரோடையும் ஒரு அடி முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னாதான், அடிக்கிறதுலயும் சரி, பதில் சொல்றதுலயும் சரி, பரப்புறதுலயும் சரி இருந்தீங்கன்னாதான் இந்த அடுத்த 5 வருஷத்துலயாவது நாம் தமிழர் கட்சி இதை விட 3 மடங்கான வாக்கு பெற முடியும், ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் சீமான்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? இல்ல நான் சரியாதான் பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணல, கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு, தோக்கலாம் இல்லைன்னு நீங்க சப்பக்கட்டு கட்டி வேற ஏதாவது ஒரு காரணம், அதாவது வெறும் திரைக்க வச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து முடிச்சுக்கிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. மறுபடியும் நம்ம வந்து பின்தங்கி தான் போயிடும். இதுதான் மறக்க முடியாத உண்மை. திமுக அதிமுகவை விட சமூக ஊடகங்கள்ல சிறப்பாக ரொம்ப நல்லா செயல்படுறது நம்ம தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தலையில ஒரு குட்டி நமக்கு புத்தி வர்ற மாதிரி நம்ம மூளையில உட்கார வச்சிருக்காங்க இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி. மனசு பொறுக்க முடியல, இது மாறாதான் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம். அதுக்காக தான் இந்த காணொலி. இதை கேட்டு திருந்துறவங்க திருந்துட்டோம், மாத்துறவங்க மாத்தட்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.